நெய் 2 ஸ்பூன். நம்ம வழக்கம் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிப்போம். எப்போதும் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவீங்களே. கண்டிப்பாக, அதனால தான் பன்னீரே செய்கிறோம். கண்டிப்பாக. இப்ப சிலவா பார்த்தா கடுகு. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. ஒரு மெஸ்ஸு தலைவராக உங்க மனசில் உள்ள குமுறு எல்லாம் குமுறுங்க. சீரகம், சோம்பு, கரி லீஃப், சாப் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, என்னன்னா ஒரு சின்ன பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய். வெங்காய வாசம் போனோன்னு தக்காளி, 2 பெரிய சைஸ் தக்காளி, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுப்போம், கடைசியாக மிச்சத்தை போட்டுப்போம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், இதோட நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துப்போம். சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம். மசாலா கொஞ்சமாக எண்ணெயிலேருந்து பிரிஞ்சோன்னே கொஞ்சமாக தேவையான தண்ணியை ஊற்றி
மசாலா நல்லா ஜெல் ஆகிட்டு இந்த நேரத்தில் நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்ப்போம். தயிர் எதுக்குன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக. உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிட்டு நல்லா கட் ஆகுது. இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீரை லைட்டாக எண்ணெயில் காட்டி வச்சுருக்கேன். பொரிக்கலாம் இல்லை, மேலே அப்படி காட்டி வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ பன்னீர், ஒரு 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி கூட, சாதத்தில், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு லைட்டாக கொதி வரட்டும். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துப்போம். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய். ஃபினிஷ். க்ளோஸ் பண்ணிடலாம்.